அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி கஸ்டர்ட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் கஸ்டர்ட் பிஸ்தா கஸ்டர்ட் பவுடர் வாங்கியிருக்கேன். அது அல்வா க்ரீனிஷாக வரும். நம்ம கடையெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக அதை வாங்கி சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது 200 கிராம் தாங்க பேக்கெட் இருந்துச்சு. இது கப்பு பெருசாக இருக்கனால 3/4 கப்பு வந்திருக்கு. நான் 200 கிராம் பிஸ்தா கஸ்டர்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் ஒரு ட்ராப்பு பிஸ்தா எசன்ஸ் ஒரே ஒரு ட்ராப் தான் போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி பிஸ்தா இடித்து தனியாக வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை ஒரு கப்பு போட்டு, இல்லை உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு வினிகர், ஒயிட் வினிகர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றும். நான் பாலில் கலக்கல, ஒயிட் அந்த தண்ணியில் தான் கலக்கியிருக்கேன். இப்போ பாலில் கலக்கிறவங்க பாலில் கலக்கிக்கலாம். ஆனால் இது ப்ராப்பர் தண்ணியில் கலக்கினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா ஜெல்லி க்ரீன், நல்ல க்ரீனில் வந்திருக்கு பாருங்கள். பிஸ்தா கஸ்டர்டு அண்டு பிஸ்தா எசன்ஸ் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது, டார்க் கலராக. நம்ம அங்கே எசன்ஸ் இல்லாமையும் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ, ஓவல் ஷேப், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், எந்த ஷேப்பில் இருக்கோ அது எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிஸ்தா தூளையும் நல்லா தூவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடர் அதையும் போட்டுட்டு நல்லா தடவி நல்லா இது பண்ணி விட்ருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. பசங்கள்லாம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் இருந்தாலே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு சின்ன சின்ன கப்புங்க இருந்தால் அதில் கூட ஊற்றி பிள்ளைங்களுக்கு தரலாம். அந்த கப்பில் அப்படியே எடுத்து ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. இதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்படி சாய்ச்சோன்னே தானாக விழுந்துச்சுங்க. நான் கட் பண்ணியே இருக்க வேணாம், டப்புன்னு விழுந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்தது இது. ஸோ கட் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பசங்களுக்கு கொடுக்கறது எப்படி உங்கள் விருப்பம். சின்ன 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 கப்புங்க இருக்கும் நம்மக்கிட்ட, அந்த மாதிரி இருந்தால் கூட சரி, இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் சரி, பிளேட்டில் வச்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.